Good evening, my dear friends. தொட்டனை தொரு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தொரு அறிவு. So this is Thomas. I am presenting this video for UPSC aspirants. So இந்த வீடியோ மூலியமா இந்தியன் எக்கனாமில நம்ம ஒரு பெட்டரான வேவை டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டினியூஸா நிறைய வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ தீஸ் ஆல் ஆர் தம் ஃப்ரீ ப்ரோக்ராம் தான். ஸோ யாராவது நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்க விரும்பினா ஸோ தொடர்ந்து நீங்க ஜூம்ல லைவா பார்க்கலாம். ஆர் அதர்வைஸ் யூடியூப்ல லேட்டர் தட் அப்டேட் பண்ணுவாங்க. அதையும் கொஞ்சம் ரீகால் பண்ணலாம் இல்லையா? எஸ். ஸோ என்ன சொல்றது அப்படின்னா யூனியன் பட்ஜெட் இப்போ ரீசெண்டா ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் யூனியன் பட்ஜெட் நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பிரமாதமான ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்னு எல்லாருமே கால் இன்ஃபார்ம் சொல்லிட்டு இருக்கோம் அதில். ஸோ நவ் த சப்ஜெக்ட் டுடே இஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த எக்கனாமிக் சர்வே. இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிக்க உங்களால நான் பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். உங்களால பார்க்க முடியுதா பிரியங்கா? எஸ் சார், பார்க்க முடியும். எஸ், வெரி குட். ஸோ நார்மலா எக்கனாமிக் சர்வேனா என்ன? இந்த ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்கல் டேர்ம், வாட் இஸ் த மீன் ஆஃப் தட் எக்கனாமிக் சர்வே? ஸோ எக்கனாமிக் சர்வே இஸ் அண்ட் தட் annual ரிப்போர்ட். நத்திங் நத்திங் நத்திங், ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன ரிப்போர்ட் தான். ஸோ எக்கனாமிக்கல் சர்வே இஸ் அன் annual ரிப்போர்ட். பட் சம் கண்டிஷன் ஹஸ் been stipulated ஆன் தட் எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது தான். ஒரு ஃப்ரீ ட்ரையல் பார்க்கறது மாதிரி இந்தியன் பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வே ஆஃப் தட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். நிறைய இது ஒரு கண்டிஷன் சுட் பி கான்டம்ப்ளேட்டட் அண்ட் ஸ்டிபுலேட்டட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. ஸோ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா தி எக்கனாமிக் சர்வே இஸ் an annual report, so should be presented by that government, that means particularly the finance minister of in India. So before that யூனியன் பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி இது என்ன செய்யணும் அப்படின்னா எக்கனாமிக் சர்வே தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ February 1st 2025 ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க இல்லையா? So before that, the session should be the session started in 31st January itself. நமக்கு தெரியும் பார்லிமெண்ட்ல 3 செஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் இருக்கும். பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ரி அண்ட் மான்சூன் அண்ட் வின்டர். பட்ஜெட்ரினாலே நமக்கு தெரியும் அது கண்டிப்பா பிப்ரவரி தான். பட்ஜெட்ல முதல்ல பிரசன்ட் பண்றது பட்ஜெட் தான் இல்ல? ஸோ ஹூ இஸ் த ஹீரோ அப்படின்னு கேட்டா த பட்ஜெட்ரி த ஃபினான்ஸ் மினிஸ்டர் இஸ் த ஹீரோ ஆன் தட் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்தியாவோட சர்வேயோட வச்சுதான் நிறைய விஷயங்களை வந்து நிறைய எதிர்பார்ப்புகளோட இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட். அடுத்து என்ன செய்ய போறோம், நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒரு ரெகனைஸ்டு பொசிஷன் தான். விஷன் அண்ட் மிஷன் சொல்றோம் இல்லையா? சோ நம்ம நோக்கம் என்ன, நம்ம அடுத்து செய்ய வேண்டிய வேலைகள் என்ன அப்படிங்கிறது தான். இது எல்லாத்துக்குமே ஃபில்ஃபில் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா பட்ஜெட். சோ இப்போ இந்த இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கூடிய ஆர்டிகல் 112 112 இல்ல கான்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப கிளியர்லி கிராண்டட் தட் மீன் ஆர்டிகல் நம்பர் 112 வித் ரெஸ்பெக்ட் டு தட் யூனியன் பட்ஜெட். பட் நவ் த கிளாஸஸ் இஸ் லைக் வைஸ் த எக்கனாமிக் சர்வே. இது டோட்டலி இது வந்து எப்படி பாத்தீங்கன்னா லைக் சிஸ்டர்ஸ் மாதிரி இல்ல? சோ லைக் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு முந்தின நாள் வந்து இது என்ன செய்யறாங்க அப்படின்னா பிரசன்ட் பண்றாங்க. அதுதான் இஸ் an annual report. It should be prepared. Who is the responsible person? That means ED. ED means enforced direct is not. ED means economical division. So economical division authority is the responsible person for preparation of that economic survey under the Department of Ministry and Finance. So who is the responsible person to present the economic survey? எப்படி பட்ஜெட் வந்து ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிரசன்ட் பண்றாங்களோ அதே மாதிரி எக்கனாமிக் சர்வே பிரசன்ட் பண்றது யார் அப்படின்னா the honorable finance minister. Yes. So it is stable in both houses of parliament. So by the union minister, likewise the finance minister. So இது வந்து லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலயுமே should be table should be listed அப்படிங்கிறது தான். அப்படின்னா எக்கனாமிக்கல் சர்வேனா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படி எக்கனாமிக்கல் சர்வேஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு தட் ப்ரொஜெக்ஷன் ஆன் ஜிடிபி அண்ட் கன்சியூமர் பிரைஸ்ல என்ன வேரியேஷன்ஸ் ஆயிருக்கு, நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ்ல என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்சூரன்ஸ்ல என்ன, ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்டாரை பொறுத்து எப்படி இருக்கு, ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆல்சோ அப்பேரல் என்ன சொல்றது பராமெடிக்கல் ஸ்கீம்ஸ் எப்படி இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஃபீல்டுல வந்து ஒரு சர்வே ரிப்போர்ட்டை லாஸ்ட் இயர் சர்வே ரிப்போர்ட்டை பிரசன்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால்டு எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட். இது ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி தட் மீன் ஃபர்ஸ்ட் பிப்ரவரி பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க அப்படின்னா த இனிஷியல் ஸ்டேட் தட் பிஃபோர் ஒரு நாளைக்கு முன்னாடி 31st எக்கனாமிக் சர்வே சப்மிட் பண்ணுவாங்க. Yes, obviously, this year the economic survey has been submitted by the Honorable Finance Minister Nirmala Sitharaman on the 31st day of January 2025 அப்படிங்கிறது தான். எஸ், சிம்பிளா புரிஞ்சிருப்பீங்க. சோ பட்ஜெட்டுக்கு முந்தின நாள் எக்கனாமிக் வந்து தாக்கல் பண்ணணுங்க, எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டை தாக்கல் பண்ணணுங்க, பினான்ஸ் மினிஸ்டர் தாக்கல் பண்ணணுங்க அப்படின்னு சிம்பிளா புரிஞ்சிருப்போம். சோ ஒன் மோர் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சோ இத ப்ரிப்பரேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா எக்கனாமிக்கல் டிவிஷன் சொன்னோம். இட் இஸ் அண்டர் தட் கண்ட்ரோல் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இல்லையா? சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சோ எப்ப இருந்து இந்த பழக்கம் இந்தியாவில் இருக்குங்க? சோ இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா பட்ஜெட் அப்படின்னு பார்த்தாலே சோ பட்ஜெட் மீன்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட் ஆர் ரிபப்ளிக் இண்டிபெண்டன்ட் எல்லாருக்குமே டவுட்டா இருக்கும். இப்போ இந்தியாவோட ஹிஸ்டாரிக்கல் ரெஃபர் பார்த்தோம்னா
ஸோ மொதல் வந்து நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்க்கலாம், அப்புறம் ஆஃப்டர் ரிபப்ளிக் பார்க்கலாம், அல்லது ஆஃப்டர் பை எலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து கான்ஸ்டியூட் அசம்பிளி பண்ணி தான் நம்ம 1947ல இருந்து 1950 வரைக்கும் நம்ம அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். தென் சப்சிக்வெண்ட் 1950ல இருந்து 1952 வரைக்கும் ஃபர்ஸ்ட் பை எலெக்ஷன் கண்டக்ட் பண்ற வரைக்குமே ஸோ வித் கான்ஸ்டியூட் அசம்பிளி தட் மீன் ரெக்கமெண்டட் அண்ட் ரெப்ரசன்டட் ஸோ கேதரிங் பீப்புள் ஆஃப் தட் பார்லிமெண்டேரியன் அப்படிங்கிறது தான் கான்ஸ்டியூட் அசம்பிளி இல்லையா. ஸோ இதுல நிறைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த காலகட்டத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் எப்படி இருந்தது, தட் மீன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1947க்கு அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் எப்படி இருந்தது, தென் ஃபர்ஸ்ட் பை எலெக்ஷன் தட் மீன் 1952 இஸ் த ஃபர்ஸ்ட் பை எலெக்ஷன். ஸோ த ஃபர்ஸ்ட் பார்லிமெண்டரி செஷன் ஹஸ் பீன் கண்டக்டட் இன் த டேட் ஆஃப் தட் மீன் மே 13th மே எக்ஸாக்ட்லி நினைக்கிறேன். ஸோ மேல இருந்து மே 1952ல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லோக்சபா நம்ம என்ன செய்யறோம் கண்டக்ட் பண்ணி எடுத்துட்டு போறோம். ஸோ இந்த ஆங்கிள் எல்லாம் இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரோட எக்கனாமிக் சர்வே எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்தியன் எக்கனாமிக் சர்வே பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இல்ல. ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் நம்ம வாங்குறோம் இல்ல. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 26th November 1947 26/11/1947 இந்த தேதி எங்கேயோ உங்களுக்கு கேள்விப்பட்ட மாதிரி உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் த டிராஃப்டிங் கம்ப்ளீட்டட் த டே ஆஃப் தட் on the day the drafting has been completed by the drafting committee. அப்புறம் நிறைய ப்ரொபோசல்ஸ் இருந்தது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்னைக்கு அடாப்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 29th November 1947. ஸோ அதனால அடாப்ஷன் டேட் வந்து 29th November 1947 இஸ் கான்ஸ்டிடியூஷன் டே, நேஷனல் லா டேன்னு 26 நவம்பருக்கு நிறைய என்ன சொல்றது ஸோ ஒரு கிரீடம் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. பட் எக்கனாமிக் சர்வே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் பட்ஜெட்டரி பொறுத்த வரைக்கும் 26th November 1947 the first budget of that independent India had been presented அப்படிங்கிறது தான். Who is the finance minister? Who is the first finance minister in India அப்படின்னு கேட்டு after independent. That means so டாக்டர் சண்முகம் செட்டி. கோயம்புத்தூருக்கு நிறைய பேருக்கு அவரை பத்தி தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அவினாசி ரோட்ல அண்ணா ஸ்டாச்சு பக்கத்துல பாத்தீங்கன்னா டாக்டர் சண்முகம் செட்டி மெமோரியல் ட்ரஸ்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நிறைய ஃபர்ஸ்ட் பினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ இது முதல்ல ஒரு பட்ஜெட் வந்து எப்போ தாக்கல் பண்றோம் அப்படின்னு 1947 ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். தென் சப்சிக்வெண்ட் இயர் ஒவ்வொரு பினான்ஸ் மீட்டர் பீரியாடிக்கலா நடந்துகிட்டே இருக்கு. பட் எக்கனாமிக் சர்வே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இட் வாஸ் இனிஷியலி ப்ரிப்பேர்ட் அண்ட் பிரசன்டட் டூரிங் தட் ஃபினான்சியல் இயர் ஆஃப் 1950 to 1951. தட் மீன் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா பிஃபோர் பை எலெக்ஷனுக்கு முன்னாடி எக்கனாமிக்கல் சர்வே பிரசன்ட் பண்ணக்கூடிய பழக்கம் நம்ம இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். 1950-51 பினான்சியல் இருந்து 1950 and 1951 பினான்சியல் இருந்து till the date வரைக்கும் எக்கனாமிக் சர்வே so we are prepared and presented அப்படிங்கிறது தான் இல்லைங்களா. சரிங்க. ஸோ ஆரம்ப காலங்களில் எப்போ பிரசன்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இது ஷுட் பி வேரியன்ட். ஸோ செஷன் நடக்கும் போதா இருக்கலாம் அல்லது ஒரு பர்டிகுலர் டேட்ல இருக்கலாம். இது பட்ஜெட்டுக்கு முன்னாடி தான் பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ எக்கனாமிக் சர்வே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் பட்ஜெட் பிரசன்ட் பண்றாங்களோ அப்பெல்லாம் எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டை சேர்ந்து பிரசன்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. டில் த இயர் ஆஃப் 1964 1964 வரைக்கும் த ப்ரொசீஜரல் லைக்வைஸ் அப்படிதான் இருந்தது. ஸோ எப்போ 1947 இல்லைன்னு சொல்லிட்டோம். ஸோ இண்டிபெண்டன்ட்ல இல்ல. ஆஃப்டர் ரிபப்ளிக் அப்புறம் என்ன பண்றோம் எக்கனாமிக் சர்வே வந்து நம்ம பிரசன்ட் பண்றோம். இது எப்போ பிரசன்ட் பண்ணிருக்கோம்னா பட்ஜெட்டோட மிக்ஸ்ட் ஆஃப் பட்ஜெட்ல தான் எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் ஹஸ் பீன் பிரசன்டட் அப்படிங்கிறது தான். பட் 1964 என்ன பண்றோம் அப்படின்னா இட் ஷுட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் தட் யூனியன் பட்ஜெட். யூனியன் பட்ஜெட் கொஞ்சம் பிரிச்சிட்டோம். இதை யூனியன் பட்ஜெட்ல பிரிச்சு யூனியன் பட்ஜெட்டுக்கு முன்னாடி இந்த சர்வே ரிப்போர்ட் பண்ணுங்க. அந்த சர்வே ரிப்போர்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போறோம் டீடைலா இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் என்னோட கிளாஸ். ஸோ அப்போ எக்கனாமிக் சர்வே வந்து 1964ல ஸோ 1950 to 1950 and 1951 இந்த பினான்சியல் இயர்ல இருந்து எக்கனாமிக் சர்வே வந்து மிக்ஸ்ட் ஆஃப் யூனியன் பட்ஜெட்ல தான் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் ஃப்ரம் த இயர் 1964 it was separated from the union budget. So 1964 1964 அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க பிரியங்கா. 1964 1964ல ஸோ 19 ஓகேமா. ஸோ 1964ல who is that பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா ஸோ லால் பகதூர் சாஸ்திரி. அதே மாதிரி பிரசிடென்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் who is the first vice president of India and he is that எப்படி வேணாலும் கேட்கலாம் அவரை பொறுத்த வரைக்கும் இல்ல. who is the first vice president of India கேட்கலாம். வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்போ பிரசிடென்ட் ஆனதுல யாரு முதல்ல கேட்டாலும் அவர் தான் இல்ல. ஸோ 1964ல ஸோ இந்த டீம் ஆஃப் லால் பகதூர் சாஸ்திரி அண்ட் ஆல்சோ டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய காலகட்டங்கள்ல
ஸோ இந்த பட்ஜெட் யூனியன் பட்ஜெட்ல இருந்து எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் பிரசன்டிங் என்ன பண்றோம் அப்படின்னா செப்பரேட் பண்றோம். அதாவது பட்ஜெட்டுக்கு முந்தின நாள் வந்து எக்கனாமிக் சர்வே வந்து ரிப்போர்ட் பிரசன்ட் பண்ணணும். இன்டு தட் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இட் ஷுட் பி டேபிள் பை தட் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் அப்படிங்கறத நம்ம தெளிவுபடுத்தணும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸோ 1964 நம்ம சொல்றோம். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த பழக்கங்கள் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதனால அந்த கிளாஸ் ஆரம்பத்திலே சொன்னோம். 31st Jan 31st Jan 2025 இருந்து ஸோ சாரி 2025ல ஸோ லாஸ்ட் எக்கனாமிக்கல் சர்வே ரிப்போர்ட் ஹாஸ் பீன் ரிப்போர்ட்டட் பை தட் ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிறது தான். சரிம்மா, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதாமா? எஸ் சார். யூனியன் பட்ஜெட்ல இருந்து எப்படி எக்கனாமிக்கல் சர்வே எப்படி டிஃபர் ஆகுது, எப்படி இதை பிரசன்ட் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரியா ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த செப்பரேஷன் ஆஃப் யூனியன் பட்ஜெட் நம்ம சொல்லும் போதே பாத்தீங்கன்னா இப்போ ரயில்வே பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து இன்கார்பரேட்டட் இன்டு த யூனியன் பட்ஜெட். இப்போ ஆரம்ப காலத்துல பாத்தீங்க அப்படின்னா தட் மீன் ஸோ லைக்வைஸ் ஒரு நேம் வந்து பாத்தீங்கன்னா அக்வாத், தட் மீன் வில்லியம் அக்வாத் கமிட்டின்னு சொல்லுவாங்க. 1920 ஒரு ஆக்ட் கிரியேட் பண்ணி ஸோ வில்லியம் அக்வாத் கமிட்டி இந்த இயர் ஆஃப் 1924 தட் மீன் பிரிட்டிஷ் பீரியட்ல 1924 என்ன பண்றோம் அப்படின்னா the railway budget has been separated from the union budget. பிரிச்சு ரயில்வேக்கு தனியா பட்ஜெட் கொடுத்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கும். பட் லேட்டர் தட் இந்த இயர் ஆஃப் 2017ல ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ த ரயில்வே பட்ஜெட் ஹாஸ் பீன் மெர்ஜ்ட் வித் தட் யூனியன் பட்ஜெட். அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ரிபப்ளிக்ல இருந்தே பாத்தீங்கன்னா ரயில்வே பட்ஜெட் தனியா பிரசன்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ 2017 வரைக்கும். தென் ஆஃப்டர் தட் 2017க்கு அப்புறம் இட் வாஸ் மெர்ஜ்ட் வித் யூனியன் பட்ஜெட் அப்படிங்கிறது. நிறைய இப்போ மெட்ரோ அண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து எஸ்டர்டே கிளாஸ் ரூம் அழகாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தட் மீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல இந்தியன் எக்கனாமிக்கு நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? சரிங்க. ஸோ இந்த மாதிரி 2017ல வந்து ரயில்வே பட்ஜெட் என்ன பண்றோம் அப்படின்னா இட் வாஸ் மெர்ஜ்ட் வித் தட் யூனியன் பட்ஜெட் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த ஸ்டோரியில வந்து நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கு உங்களுக்கு என்ன ஒரு ஃபுட்போர்ட் பிளே பேக் இருந்திருக்கு அப்படிங்கிறது. பட் த கிளாஸஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட் எக்கனாமிக் சர்வே. சரி சார், இவ்வளவு கதை மாதிரி சொன்னீங்க, இதெல்லாம் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டா பாரு இன்ஃபர்மேட்டிவ். ஸோ எக்கனாமிக் சர்வே அப்படின்னு கேட்டா சில விஷயங்களை ஃபேக்சுவலா சொல்லிட்டு பட் சர்வே என்ன கேள்வி அதுன்னு சொல்லணுங்க. என்ன கேள்வி, உங்க பேர் என்னன்னு கேட்டா தாத்தா பேர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லார் பேருமே சொல்றது. பட் இன்ஃபர்மேட்டிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இல்ல எக்ஸாம்ல அப்படி எழுத முடியாது. பட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் வியூவா கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால எக்கனாமிக் சர்வே எப்படி அது ஆரிஜினேட்டட் ஆயிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்துனேன். பட் த ரிப்போர்ட் ஹஸ் பீன் கிளியர்லி discussed. Likewise, economical survey. What is economical survey? So நான் உங்களுக்கு வெப்சைட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட் தான். ஸோ இந்தியன் பட்ஜெட் gov.in. ஸோ எக்கனாமிக் சர்வேன்னு இருக்கும். ஸோ நீங்க கூகுள்ல ஃப்ரீயா டைப் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. லைக்வைஸ் ஸ்டேட் ஆஃப் தட் எக்கனாமி அண்ட் ஆல்சோ மானிட்டரி அண்ட் ஆல்சோ ஃபினான்சியல் செக்டார் டெவலப்மெண்ட்ஸ், அது எக்ஸ்டர்னல் செக்டார், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரைஸ் அண்ட் இன்ஃபிளேஷன், ஸோ மீடியம் டேர்ம் ஆஃப் லாக்டவுன் அவுட்லுக், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே மாதிரி இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீஸ், அக்ரிகல்ச்சர், கிளைமேட் அண்ட் என்வாயன்மெண்ட் அண்ட் சோசியல் ஃபேக்டர், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் லேபர் இன். ஸோ எல்லா ஆங்கிள்லையுமே ஸோ எக்கனாமிக் சர்வே என்னங்கிறத அவங்க டீட்டெயிலா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பிடிஎஃப் தான், நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க அதை படிச்சு பார்க்கலாம். எல்லாம் படிச்சு மெமரி பண்ணணுமான்னு கேட்டா ஜஸ்ட் ரீட், நல்லா ரீட் பண்ணி ரீட் பண்ணிட்டே இருங்க. ஒரு முடிஞ்சா 2 டைம் ரீட் பண்ணுங்க. அது பெக்குலியரா ரீட் பண்ண வேண்டிய கரெக்ட் என்னங்கிறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். ஸோ எக்கனாமிக் சர்வே 2024-25 பொறுத்த வரைக்கும் ஸோ த ரிப்போர்ட் கிளியர்லி சேஸ் ஸோ இந்தியா ரிவீல் ஜிடிபி ப்ரொஜெக்டட் அட் 6.4%. ஸோ ஜிடிபி வந்து should be projected nearest to 6.4%. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸோ ரீட்டைல் இன்ஃபிளேஷன் ஹாஸ் பின் ரெடியூஸ்ட் ஃப்ரம் 5.5% to 4.9%. ஸோ எக்கனாமிக்கல் டேர்ம் நம்ம அழகா டிஸ்கஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். வாட் இஸ் த மீன் ஆஃப் ரீட்டைல் இன்ஃபிளேஷன் அண்ட் வாட் இஸ் தட் ரியல் ஜிடிபி அப்படிங்கறத உங்க அடுத்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். கன்சியூமர் பிரைஸ் இன்ஃபிளேஷன் is expected to align around near about to 4% into the financial year of 2020-26ல 2026ல எதிர்பார்க்கலாம். ஒரு லைக்வைஸ் 4% வந்து கன்சியூமர் பிரைஸ் வந்து இன்ஃபிளேஷன்ஸ் இருக்குமான்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட் ஆஃப் த பேங்க். ஸோ பேங்க்ல வந்து நான் பெர்ஃபார்ம் அசெட்ஸ் இருக்கும். அப்போ அதோட டிராப்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் டூ நியர் அபவுட் 2.6% வந்து இது மாறி இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ பர்டிகுலர்லி இந்த எக்கனாமிக் சர்வேல ஒரு பெட்டரான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் மார்க்கெட் ஹாஸ் பீன் கிரவுண்ட் அப் டு 7.7% இல்லையா? ஸோ இப்போ நேற்று நம்ம கிளாஸ்ல ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். ஐ திங்க் ரெகுலேட்டரி
பாடிஸ்ல இன்சூரன்ஸ் செக்டாருக்கு என்ன ஸ்கீம் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, அது எப்படிங்கிறது நான் அழகா அந்த வீடியோல தெளிவுபடுத்தினேன். முடிஞ்சா அந்த வீடியோ கொஞ்சம் லிசன் பண்ணி பாருங்க. ரெகுலேட்டரி பாடிஸ் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? ஸோ ஐ திங்க் அது மண்டே கொடுத்த கிளாஸ் நினைக்கிறேன். ஸோ அப்போ இன்சூரன்ஸ் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இன்டு தட் க்ரோ upward and grown ஸ்டேஜ்ல இருக்கு. இட்ஸ் நியர் அபவுட் 7.7%. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹஸ் பீன் இன்க்ரீஸ்ட் பை 17.9%. இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபாரின்ல இருந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்பியூட் ஆகுது. அது கேஸா ரெஜிஸ்டர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அதை ரிசால்வ் பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்கிறதுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சாங்க. ஸோ மோடி கவர்மெண்ட், மோடி த ஹனரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடி கவர்மெண்ட்ல 2015ல பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் ஆக்ட்னு ஒரு ஆக்டை கிரியேட் பண்ணி, ஸோ இந்த ப்ரொசீடிங் ஆஃப் தட் ப்ரொசீஜரல் கேஸ் ப்ரொசீடிங்கை வந்து ஒரு ஸ்குரிட்டினைஸ்டா ஒரு லிமிடெட் பீரியட்ல ரொம்ப விரைவா முடிக்கும் மாதிரி நிறைய ஆக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி நிறைய இடங்கள்ல கமர்ஷியல் கோர்ட் அண்ட் கமர்ஷியல் ஆக்டா ஸோ கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ தட் மீன் எதுக்கு இதெல்லாம் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, ஸோ இதன் மூலியமா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகம் வருவாங்க அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம போட்டது போல கேசஸ் வந்து ப்ரொலாங் பண்ண மாதிரி ஆயிருச்சு அப்படின்னா, ஸோ மணி இல்லையா, இது ரொம்ப நாள் எல்லாருக்குமே ரொம்ப அஃபெக்ட் ஆயிரும்ல. ஸோ மணி மேக்ஸ் மணி, பட் மணி மேக்ஸ் மணி அப்படிங்கிறது தான். வெரி சிம்பிள். எஸ், எப்படி கம் பணம் மட்டுமே முக்கியம் இல்ல, வாழ்க்கையில அது ஒரு பார்ட் அப்படிங்கிறது தான். எஸ், லெட் மீ டிஸ்கஸ். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் சர்வே ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்டார் அண்ட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன், ஸோ ஆட்டோமொபைல், டொமஸ்டிக், இந்த எல்லாருடைய சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் இன்க்ரீஸ்ட். இதெல்லாம் எதுக்கு ரிப்போர்ட் எடுத்து பாக்குறோம்? நம்ம ரிப்போர்ட் பாக்குறோம்ல, இப்போ ஒரு வீடு கட்டணும் இல்ல ஒரு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பேலன்ஸ்டா பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ஒரு 10,000 மதிப்புள்ள ஒரு டிவி வாங்க போறோம் அப்படின்னா வீட்டில் பேப்பர் பேனா எடுத்து இருக்கக்கூடிய ஃபினான்ஸ், எஃப்டி, ஜுவல் எல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம ஃபண்ட்ஸை சோர்ஸ் பண்ண மாட்டோம். இதுவே நீங்க ஒரு பெரிய கார் வாங்க போறீங்க, இல்ல பெரிய பட்ஜெட்ல வீடு கட்ட போறீங்க, இல்ல ஒரு பெரிய பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ எல்லாரும் ஒரு ப்ரீ பிளான் பண்ணுவோம்ல, நம்மகிட்ட என்ன சோர்ஸ் இருக்கு, என்ன ஜுவல்ஸ் இருக்கு, என்ன மாதிரி ஃபண்ட்ஸ் நம்ம ரீகலெக்ட் பண்ணிக்க முடியும், எவ்வளவு பார்வல் வாங்க முடியும், இதை ரிட்டர்னா பே பண்ண முடியுமான்னு ஒரு ஒரு சர்வேலன்ஸ் எடுப்போம் இல்லையா? ஸோ அது மாதிரி இந்தியன் எக்கனாமிக் சர்வே பொறுத்தவரைக்கும் என்ன க்ரோத் ரேட்ல இருக்கு, இது மேல என்ன கொடுத்தா இன்னும் அப்டேட் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் தான். அதனால தான் கிளாஸ் ஆரம்பத்திலே சொன்னேன், எக்கனாமி சர்வே இஸ் an annual report அப்படிங்கிறது தான். இட்ஸ் வில் பி கன்சிடர். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் அண்ட் ஆல்சோ டெக்ஸ்டைல், ஸோ அப்பேரல், பாராமெடிக்கல், ஸோ இது இஸ் ஆல் ஸ்டேபிள் க்ரோத். எல்லாம் ஸ்டேபிளா இருக்குங்க, க்ரோத்தும் ஆகல டவுன் ஆகல, ஷுட் பி ஸ்டேபிள். இல்ல அசட் உள்ளது உள்ளபடி இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன், பட் இட் ஷுட் பி க்ரோத் இல்லையா? ஸோ எப்படி இண்டஸ்ட்ரியல் செக்டார் மாதிரி, ஸ்டீல் ப்ரொடக்ஷன் மாதிரி, ஸோ ஆட்டோமொபைல் செக்டார் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான். அதே மாதிரி சர்வீஸ் செக்டார் கான்ட்ரிபியூட் 50.53%, 55.3% சர்வீஸ் செக்டார். இப்போ சர்வீஸ் செக்டார் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்போ டெலிகம்யூனிகேஷன் இஸ் சர்வீஸ் செக்டார். ஹோட்டல் போறீங்க, ஸோ ஒரு சப்ளை நடக்குது, இப்போ நிறைய ஸ்விக்கி, சொமேட்டோ இருக்குல்ல, சர்வீஸ் செக்டார். அவங்க எந்த பொருளையும் தயாரிக்க போறதில்ல, பட் ஒன்லி ரெண்டரிங் த சர்வீஸ் இல்லையா? இப்போ காரை வந்து பர்ச்சேஸ் பண்றோம், அவர் மேனுஃபேக்சர் பண்றாரு, சேல்ஸ் பண்றாரு, நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட் அண்ட் பர்ச்சேஸ் சொல்லலாம். பட் அதே நேரத்தில் காரை வந்து நம்ம வாட்டர் சர்வீஸ் கொடுக்குறோம். ஸோ அங்க என்ன நடக்குது? ஒன்லி சர்வீஸ் ரெண்டரிங். அவங்க வந்து கமாடிட்டியா மாறுறது இல்லைல்ல, ஒன்லி சர்வீஸ் ரெண்டரிங். ஸோ சர்வீஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் இது கான்ட்ரிபியூட் லைக்வைஸ், இது ஒரு ஸ்டேபிளா நல்லா இருக்குங்க இந்தியாவில். 55.3% இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதனாலதான் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நம்ம சொன்னோம். அதே மாதிரி இந்தியன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் பிரியங்கா யாருக்கும் நான் நினைக்கிறேன், ஒரு 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 1 month பேக் வந்து நம்ம டாக்ஸ் ரொம்ப அழகா டிஸ்கஸ் பண்ண ஞாபகம் இருக்காமா? டைரக்ட் இன்டைரக்ட் டாக்ஸ்னு சொல்லி. எஸ் சார். முடிஞ்சா ஒரு நாள் எக்கனாமி பார்த்து இன்னொரு நாள் அந்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம்னு. ஓகே சார். எக்கனாமி வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் கேட்டா மட்டும் தான் கொஞ்சம் பெட்டரா புரியுமா இல்ல? எஸ் சார். த கான்செப்ட் ஆஃப் த கான்சிக்வன்ஸ் அப்படிங்கிறது தான். சரிம்மா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆல்சோ அதர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 16% இருக்குங்க. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்க்ரீஸ்டு பை 38.8%. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி எந்த பட்ஜெட் அங்க குறைக்கல. ஸோ தாராளமா என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பட்ஜெட் அலோகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ நேற்று கூட நம்ம ஒரு கிளாஸஸ் நம்ம எடுக்கும் போது கூட பட்ஜெட் ரொம்ப தெளிவா அழகா டிஸ்கஸ் பண்ணோம். ஐ திங்க் ஸோ லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் ஒரு கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எந்த அளவுக்கு மார்ஜினலா வந்து அதை மாத்திருக்காங்க, எந்த அளவுக்கு எக்கனாமிக்கல் லிபரல் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது நம்ம என்ன செஞ்சோம், தெளிவுபடுத்தணும். பட்ஜெட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எந்த அளவு பட்ஜெட் அலோகேஷன் பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் த கேபிட்டல் பாயிண்ட் அபவுட் தட் எக்கனாமிக்கல் சர்வே இன் இந்தியா அப்படிங்கிறது தான். எஸ், இந்த கிளாஸஸ் ஃபைண்டிங் ஓவர்மா. இந்த கிளாஸஸ் புரிஞ்சதா பிரியங்கா உங்களுக்கு? எஸ் சார், புரியுது சார். எஸ், ரொம்ப சின்ன கிளாஸ் தான், ரொம்ப சிம்பிள். நாளைக்கு ஒரு நல்ல கிளாஸோட நாளைக்கு எக்கனாமிக்ல இன்னொரு டாபிக் கூட நம்ம சந்திக்கலாம், சரிங்களா? எஸ் சார்.
நான் காலையில எதுவும் ஏர்லி மார்னிங் கிளாஸ் போட்டாக்க வர முடியுமாமா? ஃப்ரீயா இருக்க முடியுமா? ஒரு 6:30 7 o'clockல? சார் ஏர்லி மார்னிங் ஏன்னா நைட்டே தூங்குற கொஞ்சம் லேட் ஆயிடும். ஏர்லி மார்னிங் 7:30 8க்கு தான் சார் சரிதான், எனக்கும் கஷ்டம் தான். நானும் என்னையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க ராஜு மேம், ஒன்று கொடுங்கன்னு சொன்னாங்க, நானும் ட்ரை பண்றேன். பட் காலையில கொஞ்சம் கிளம்பணும்ல, நம்மளும் மார்னிங் எல்லாம் ரெடி பண்ணணும், எல்லாம் பார்க்கணும்ல. எஸ் ஆமா, குளிர்காலம் எஸ் வேற. சார். முடிஞ்சிடும் ட்ரை பண்ணல. டிஎன்பிசிக்கு அல்லது ஆர்ஆர்பிக்கு ஒரு மார்னிங் கிளாஸ் கொடுங்கன்னு சொல்லி அவர் சொன்னாங்க. ஸோ முடியுமான்னு எனக்கு தெரியல. முடிஞ்சா லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றேம்மா, சரியா? ஷூர் சார் ஷூர். முடிஞ்சா அட்டன் பண்ணுங்க, சரியாம்மா? ஓகே உங்களுக்கு எப்படி அட்டன் பண்ண கஷ்டமோ அதே மாதிரி எனக்கும் கொஞ்சம் டிஃபிகல்டிஸ். ஏர்லி மார்னிங் கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ நைனே கொஞ்சம் கஷ்டமா தான் எஸ் இருக்கு, சார். ஏன்னா வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு எல்லாம் பார்க்கணும்ல. எஸ் சார். 9 ஆரம்பிக்க மாதிரி தான் இருக்கு, ஆனா கிளாஸ் முடிக்கிற 9:30 ஆயிருது. அப்புறம் பேக்கப் அப்டேட் பண்ணா இன்னும் லேட் ஆயிருதுல்ல. எஸ் சார். Yes, it was nice talking with you, ma. Thank you so much. So நாளைக்கு ஒரு தேங்க்யூ நாள் சார். சந்தித்து மறுபடியும் சந்திக்கலாம். உங்களுக்கு ஷூர். டவுட் இருக்கா? இது இருந்தா கேட்கலாம் பிரியங்கா. இல்லைங்க சார் டவுட். எஸ், நான் உங்களுக்கு முன்னாடியே ப்ரீவியஸா சொன்னது போல ஃப்ரீயா இருக்கிற லிஸ்ட் எடுத்துக்கோங்க என்னம்மா. ஸோ ஃப்ரம் டேட் ஆஃப் ரிபப்ளிக்ல இருந்து யாரெல்லாம் கான்ஸ்டியூட் அசம்பிளியில் என்ன லீடர்லாம் இருக்காங்கன்னு எடுத்துக்கோங்க. 1950ல ஓகே. இருந்து ரிபப்ளிக் அப்புறம் யாரெல்லாம் பிரைம் மினிஸ்டர், யாரெல்லாம் வைஸ் பிரசிடென்ட், அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சரியா? ஓகேங்க சார் சார். அந்த லிஸ்ட் எப்பயுமே எடுத்து நல்லா மெமரியா வச்சிருந்தீங்கன்னா எக்கனாமிக் டைம்ல இப்ப அப்பப்ப நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னோம் இல்லையா? 1964 எஸ் நம்ம சார். சொன்னோம், 1964 செப்பரேட் பண்ணாங்கன்னு நம்ம சொன்னோம். அப்ப டக்கு நம்ம அந்த இடத்துல அந்த எஸ் பாயிண்ட் சார். பாட் பண்ணலாம். சோ இது லால் பகதூர் சாஸ்திரி உங்க பீரியட் அல்லது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் சாரோட பீரியட் நம்ம குவாட் பண்ணா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் அது. ஷூர் சார். அது எக்கனாமிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பொலிட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? தேவைப்பட்டா நீங்க எஸ் ஹிஸ்டாரிக்கலே சார். யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க பேசிக்கலாம். சோ முடிஞ்சா ரிப்போர்ட் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்கம்மா என்ன. ஓகேங்க சார். ஓகேம்மா, ஓகே, இட் வாஸ் நைஸ் டாக்கிங்மா. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். குட் நைட்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ. குட் நைட் சார்.